இறை ஆலோசனையின்படி நடத்தல். நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். நியாயாதிபதிகள் 13:12. கடவுள் நமக்கு இந்த மண்ணுலகில் வாழும் காலங்களையும் ஆயுள் நாட்களையும் தந்திருக்கின்றார். இறையருளால் நாம் மண்ணுலகில் பயணிக்கின்றோம். பல இன்னல்களையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கின்றோம். அதே நேரத்தில் மகிழ்வையும் வெற்றிகளையும் வாழ்வில் உயர்வுகளையும் சொந்தமாக்குகின்றோம். வாழ்வு பயணத்தில் நெருக்கடிகளை சவால்களை சந்திக்கின்ற போது நாம் பிறருடைய ஆலோசனைகளை வழிகாட்டுதலை பெறுகின்றோம். இது மானிட இயல்பு. ஆனால் வாழ்வு பயணம் இச்சூழலிலும் வெற்றியாய் அமைய நாம் இறை ஆலோசனை பெற்று அதன்படி நடத்தல் என்பது மிக முக்கியம் ஆகும். மோசே இறை ஆலோசனை பெற்று அதன்படி செயல்பட்டதால் தம் கரத்தில் கொடுக்கப்பட்ட விடுதலை பணியை அவரால் சிறப்பாக நிறைவேற்ற முடிந்தது. நியாயாதிபதிகள் 13:1 முதல் 14 வரை உள்ள திருமறை பகுதியில் சோராவை சார்ந்த மனோவா குடும்பத்தை நாம் வாசிக்கின்றோம். இத்தம்பதியருக்கு குழந்தை செல்வம் கிடையாது. மனோவாவின் வாழ்க்கை துணைவிக்கு ஆண்டவரின் தூதர் தோன்றுகின்றார். இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. சவர கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் அவன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நசிரையனாக இருப்பான் என கூறுகின்றார். ஆண்டவரின் தூதுவர் கொடுத்த ஆலோசனைகளை கேட்டு மனோவாவின் துணைவியார் வாழ்ந்தார். மதுபானமோ திராட்சரசமோ குடியாமல் மிகுந்த கட்டுப்பாடுடன் வாழ்ந்து ஒரு ஆண்மகவை ஈன்றெடுத்தார். அவர்தான் சிம்சோன். கடவுளின் ஆலோசனைப்படி மனோவாவின் துணைவியார் வாழ்ந்தபடியால் அவரின் குழந்தையை கடவுள் ஆசிர்வதிக்கின்றார். நியாயாதிபதிகள் 13:24. கடவுள் ஒரு புதிய நாளை தந்திருக்கின்றார். கடவுளின் ஆலோசனைப்படி நடத்தல். நாம் நமது சுயநலத்தை சுய அறிவை சார்ந்து வாழும்போது வாழ்வில் வீழ்ச்சியை அடைகின்றோம். இறையவரில் இணைந்து வாழும்போதுதான் இறை ஆலோசனையை வாழ்வில் நிறைவாய் பெற முடியும். இறை ஆலோசனையின்படி தினமும் வாழ்ந்தால் நம் வாழ்வு இறையாசி நிறைந்ததாய் இறை அமைதி கொண்டதாய் அமையும். அத்தகைய வாழ்வை தொடர நாம் நம்மை இறை பாதத்தில் அர்ப்பணித்து இந்த நாளின் பணிகளை தொடர்வோம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, வாழ்வின் எல்லா சூழலிலும் இறை ஆலோசனை பெற்று நலமான வளமான வாழ்வை பெற்றிட எங்களை வழிநடத்தும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.